இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தின் முன்பகுதி. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது சொன்ன 7 வார்த்தைகளிலே முதலாவதாக உரைக்கப்பட்ட வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று. இது ஒரு மன்றாட்டு ஜெபம். இந்த ஜெபத்தை யாருக்காக ஏறெடுத்தார் என்றால், தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகர்களுக்காக, இவரை சிலுவையிலே அறையும் என்று சொன்ன மக்களுக்காக, சாட்டையினாலே அடித்து அவருடைய சரீரத்தை கிழித்து போட்டார்களே அந்த ரோம போர்ச்சேவர்களுக்காக, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொன்னார். இவர்கள் எதை அறியவில்லை? உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த இரகசியமான தேவ ஞானத்தை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. தேவ ரகசியத்தை, தேவ திட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்ளல. தேவகுமாரன் மனிதனாக வந்து நமக்காக பிராயச்சித்த பலியாக, கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுக்க வந்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணராதவர்களாக இருந்ததுனால இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராலே பாவங்களை மன்னிக்க முடியுமா? பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொன்னாரே. பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் பரிமள தைலம் பூசி அவருடைய பாதத்தை முத்தம் செய்தாலே, அந்த பெண்ணை பார்த்து, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இங்கே பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் ஜெபிக்க காரணம், தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தாரே, அவரை அறியாதபடி சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்களே, அதற்காக ஆண்டவரை இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் ஜெபிக்கிறார். அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றம் என்னன்னா, அவருடைய ஐடென்டிட்டியவே, அவர் யாராக இருக்கிறாரோ, எதற்காக இந்த பூமியிலே வந்தாரோ அதையே காரணமாக காட்டி அவரை கொலை செய்தார்கள். தேவகுமாரன் என்று அவர் சொன்னதுனால அது அவர் மேலே குற்றமாக அவர்கள் சுமத்தினார்கள். நீர் யூதருக்கு ராஜாவா என்று பிலாத்து கேட்டானே. ஆம், நீர் சொல்லபடிதான் என்று ஆண்டவர் சொன்னாரே. நீ கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னைத்தானே ரட்சித்துக்கொள் என்றெல்லாம் அவங்க சொன்னாங்க. அவர் தேவகுமாரன், யூதருக்கு ராஜா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் கிறிஸ்து. அப்படி இருந்தும் அவரையே அவர்கள் சந்தேகத்தோடு கூட அவருடைய ஐடென்டிட்டியவே அவர்கள் கொஸ்டின் பண்ணாங்க. அதையே காரணமாக காட்டி கொலை செய்தார்களே. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவை, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அதோடு கூட நம்ம எல்லாருடைய பாவமும் சிலுவையிலே ஆண்டவர் சுமந்து தீர்த்தார். முதல் மனிதன் ஆதாமிலிருந்து கடைசியாக பிறக்க போகிற மனிதனுடைய பாவம் அத்தனையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நம்ம எல்லாருடைய பாவம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தொங்க வைத்தது. அன்றைக்கு ஏறெடுத்த அதே ஜெபத்தை நமக்காகவும் பிதாவினிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே நீர் சிந்து நம்முடைய இரத்தத்திற்காக ஜீவனை கொடுத்தீரே, மக்கு நன்றி. எங்களுக்காகவும் நீங்கள் விண்ணப்பித்து கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி. இந்த மன்னிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு கூட அதை நாங்கள் பெற்று அனுபவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.